நீ வாரேன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ போன் அடிச்சு சொல்லியிருக்க வேண்டியது தானே, நான் வாரேன் கறி ஆக்கி வச்சிருங்கன்னு. நீ சொல்லல, அதனால நான் செய்யல. நான் சொல்லிருக்கணுமா? ஊருக்கு போனவா திரும்பி வருவேன்னு தெரியாது. அதெல்லாம் என்னைக்கு போறேன் என்னைக்கு வரேன்னு நீர் தான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். நான் சொல்ல முடியாது. சரி ராதா, இனிமே நீ எங்க போற எங்க வாரேன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுது என்ன. இப்ப வேலைக்கு போயிட்டு வரட்டா? எம் 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 எம். பரவாயில்லையே, அன்னைக்கு தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்ச பிறகு ஒழுங்கா வேலைக்கு போறீரு போல. ஆமா ராதா, நீ தூக்கி போட்டு மிதிச்ச மிதி இன்னும் வலிக்கு, இடுப்பு ஒரு பக்கமா சுளுக்கிட்டு பார்த்துக்கோ. சரி, நான் போயிட்டு வந்துடட்டா, வேலைக்கு நேரம் ஆகுது. அப்படித்தான் ஒழுங்கா இருக்கணும். வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் துட்ட பூரா கொண்டு வந்து என் கையில கொடுத்துறணும், சரியா? சரி, உன் கையிலேயே கொண்டு வந்து தாரேன். நான் ஒரு 200 ரூபா மட்டும் எடுத்துக்கிடட்டா? என்னது 200 ரூபாயா? என்னத்துக்கு? அது வந்து குடிக்கணும் போல ஆசையா இருக்கு. என் ஃப்ரெண்டு கூட எல்லாம் சேர்ந்து குடிச்சிட்டு வரேனே. விளக்கமாறு பிஞ்சிரும். ஒத்த பைசா கூட எடுக்க கூடாது. ஒழுங்கா மரியாதையா எல்லா துட்டையும் கொண்டு வந்து கொடுத்துறணும். நான் எண்ணி பாப்பேன். குறையா இருந்துச்சு அவ்வளவுதான், தூக்கி போட்டு மிதிச்சு தூக்கி வெளியே வீசிடுவேன். ராதா, 200 ரூபா இல்லைன்னா ஒரு 100 ரூபா எடுத்துக்கிடட்டா? யோ தொப்பி மண்டையரே, ஒத்த பைசா கூட எடுக்க கூடாது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது நானு, 1 ரூபா கூட எடுத்துக்கிட கூடாதாக்கும். சரி, போயிட்டு வாரேன். அப்படியே போகும்போது என் போனுக்கு கார்டு போட்டு விட்டுட்டு போறோம். கார்டு போடணுமா? துட்டு இல்லையே. என்னது துட்டு இல்லையா? தினம் வேலைக்கு போறேன்னு சொன்னீரு, துட்ட பூரா என்ன செஞ்சீரு? ராதா, நீ ஊருக்கு போயிட்டல்ல, நான் வேலைக்கு போயிட்டு வந்து துட்டை கொடுக்கறதுக்கு வீட்டில் ஆள் இல்லைல்ல, அதனால நானும் அவனும் சேர்ந்து பிரியாணியா வாங்கி தின்னு அவளை துட்டையும் காலி பண்ணிட்டோம். என்னது சம்பாதிச்ச துட்டுக்கு பூரா பிரியாணி வாங்கி தின்னுட்டீரா? ஆமா ராதா, எல்லாத்துக்கும் வாங்கி தின்னுட்டோம், துட்டு காலி. தினம் பிரியாணி வாங்கி தின்னீரு, அப்புறம் இந்த பழைய கஞ்சி எங்க இருந்து வந்துச்சு? அது நீ ஊருக்கு போற அன்னைக்கு மத்தியானம் சோறு பொங்கி வச்சல, அந்த சோறை ராத்திரி நாங்க சாப்பிடல. அன்னைக்கு ராத்திரியில இருந்தே பிரியாணி வேட்டைய ஆரம்பிச்சிட்டோம். அதனால அந்த சோறை உனக்காண்டி தண்ணி ஊத்தி போட்டு வச்சிருந்தேன், நீ வந்தோன்னு கொடுக்கலாம்னு. அந்த கஞ்சி தான் இது. அட வளவாத பையல, போன வாரம் உள்ள கஞ்சியவா எனக்கு கொடுத்த? சீ, அதால புளிச்சு ஒரு மாதிரி நாத்தடிக்கேன்னு பார்த்தேன். இவ்வளவு நேரம் எரும மாடு கலனி தண்ணி குடிச்ச மாதிரி கவு கவுக்குன்னு குடிச்சிட்டு கிடந்த. இப்ப நான் சொன்ன உடனே புளிக்கோ உனக்கு? ஏ கடவுளே, இந்த தாடி வச்ச கேடி கெட்டு போன கஞ்சியை கொடுத்து என்னைய பழி வாங்கிட்டானே. சரி ராதா, எனக்கு நேரம் ஆயிட்டு, நான் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வரும்போது துட்டு கொண்டு வந்து உன்கிட்ட தாரேன்னு. நீ வேணா பிரியாணி வாங்கி தின்னு. எம்மாடி வயிறு வலிக்க, இந்த விளங்காத போய் என்னத்த கலந்து கொடுத்தாலும் தெரியலையே. நான் எதையும் உள்ள போடல ராதா, அது திறந்தே கிடந்துச்சா மூடாம, அதனால அதுக்குள்ள ஒரு 4-5 ஈயும் 2 கரப்பாம்பூச்சியும் உளுந்து கிடந்துச்சு. அதை தூக்கி தூர போட்டுட்டு கஞ்சியை மட்டும் உனக்கு கொண்டு வந்து கொடுத்தேன். ஆட பாவி பையலே, அன்னைக்கு தூக்கி போட்டு மிதிச்சதுக்கு இன்னைக்கு பழி வாங்கிட்டானே இந்த தாடிக்காரே. எம்மா வயிறு வலிக்க, நான் இப்ப என்ன செய்வேன்? இந்த வயிறு வலிக்கெல்லாம் கலங்க மாட்டா இந்த ராதா. இப்ப நேரம் எந்திரிச்சு போய் ஆரஞ்சு மண்டைய வீட்டுக்கு போகணும். அவங்க அம்மாட்ட போய் ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி கொடுத்து முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும். நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். இந்த நேரத்துக்கு ஆரஞ்சு மண்டையனுக்கு அம்மா வீட்டுல இருப்பாங்களா, மீன் கடைக்கு போயிருப்பாங்களான்னு தெரியலையே. வயிறு வேற வலிக்கு, என்ன செய்யனே தெரியல. இந்த பாலா போன மனுஷன் இப்படியே பழைய கஞ்ச போட்டு கொள்ளுமா? சரி, ஆரஞ்சு மண்டைய அம்மாவை போய் பாப்போம். வீட்டுல இருக்காங்களான்னு போய் பாப்போம். வீட்டுல இல்லைன்னா மீன் கடைக்கு நேரா போயிட வேண்டியதுதான். அதுக்குன்னு விஷயத்த சொல்லாம இருக்க முடியுமா? சொல்லலைன்னா எனக்கு தலையே வெடிச்சிரும். அவகிட்ட போய் சொல்லிட்டு வந்தாதான் நிம்மதியா இருக்கும். என்ன சொல்ல, எதையாட்டும் ஒண்ணு சொல்லி விட்டு குழப்பி விட வேண்டியதுதான். என்ன தோட்டம் காலியா கிடக்கு, தோட்டத்துல ஒரு ஆளையும் காணோம். இது அந்த நெட்டச்சி வீட்டு தோட்டமாச்சே, எங்க போயிட்டாங்க ஆளெல்லாம்? ஓஹோ, இப்பதான் விதை போட்டிருக்காங்க, இன்னும் 2-3 நாள் ஆகுமே. எல்லா செடி வளர்ந்த பிறகுதானே புடுங்கி நட்டுவாங்க, அதான் ஆளே இல்ல போல. இந்த தோட்டத்தை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? நம்ம வேலையை நம்ம பாப்போம். நம்ம வேலையை பார்த்தாதான் நம்ம போனுக்கு கார்டு போட முடியும். சரி, நம்ம போவோம். அடடே செல்லத்தாயக்கா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஓஹோ, ஊர்ல இருந்து குறுப்பு வந்துட்டு போல. நம்ம வீட்டு குறுப்ப காணும், எங்க போய் தொலைஞ்சா அந்த பையன்? என்ன செல்லத்தாயக்கா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க கண்ணு காணாத மாதிரி நீங்க என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட எல்லாம் என்னத்தமா பேச, நீங்க எல்லாம் பெரிய ஆளாயிட்டீங்க, உங்ககிட்ட எல்லாம் மனசு பேச முடியுமா? என்ன செல்லத்தாயக்கா, என்னைய பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க? பரவ என்னம்மா, ஊருக்குள்ள என்னென்னமோ நடக்கு, எங்களுக்கெல்லாம் என்ன தெரியவா செய்யுது? ஆளெல்லாம் இருந்தாப்புல இருக்கு, திடீர்னு ஒரு வாரத்துக்கு எல்லாரும் இருக்க மாட்டேங்க, மறுபடியும் வந்து நிக்கீங்க. உங்களெல்லாம் நாங்க கேள்வி கேட்க முடியுமா? செல்லத்தாயக்கா, என்னையெல்லாம் நீங்க அந்த குரூப்போட சேர்க்காதீங்க. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான்லாம் அவளுக்கு கூட்டத்துல உள்ள ஆளு கிடையாது. உங்களை பார்க்கத்தான் உங்க வீட்டுக்கு நான் இப்ப முக்கியமா வந்துகிட்டு இருந்தேன்.
இருக்கட்டும். உங்க மேலலாம் நான் கொலவெறியில இருக்கேன். ஒழுங்கு மரியாதையை ஓடி போயிரு, இல்லைன்னா விளக்கமாத்த கொண்டு அடிச்சிருவேன். ஏக்கா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுக்கா. நான் வந்து அவளுக்கு கூட எல்லாம் சேரல. என்னையெல்லாம் அந்த குரூப்போட சேர்க்காதீங்க. இங்க வந்து உட்காருங்க, நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லுதேன். ஏமா உன் பேச்ச கேட்கல, எனக்கு நேரம் இல்லம்மா. நான் வேற மீன் கடைக்கு போகணும், இல்லைன்னா அந்த கிழவி அங்க நிலையிலாம நிப்பா. எவ்வளவு நேரம் ஆயிட்டு இன்னும் கடைக்கு வரலையா? வியாபாரம் என்னத்துக்கு ஆகுறது? கஸ்டமர்லாம் வரிசையில காத்து கிடக்காங்க. மீனை யார் வெட்டுறது, மீனை யார் விக்கிறது? ஏகப்பட்ட கேள்வி கேட்பாமா. அவளுக்கெல்லாம் நம்மளால பதில் சொல்லி முடியாது பாத்துக்கோ. நீ சீக்கிரம் விஷயத்த சொல்லு, நான் கேட்டுட்டு சட்டுப்புட்டுன்னு கடைக்கு போகணும். செல்லத்தாயக்கா உங்க வேலையை விட இது முக்கியமான விஷயம், தலை போற விஷயம். உட்காருங்க, உட்கார்ந்து கேட்டுட்டு பிறகு போங்க. உட்காந்துட்ட மட்டி, சீக்கிரம் சொல்லு. அது அந்த சிம்ரன் பிள்ளையும் உங்க மகனை விரும்பினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? ஆமாட்டி, அந்த குதிரவால்காரியை பத்தி இங்க என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? நாங்க எல்லாரும் அந்த பிள்ளை வீட்டுக்கு தான் போனோம். அடிய குந்தாணி, அந்த விஷயம் எனக்கு தெரியும். நீ வேற ஏதாட்டு விஷயம் இருந்தா சொல்லு. அங்க போய் பார்த்தா அவளுக்கு ஒண்ணு இல்லாதவளுக, சோத்துக்கே வழி இல்லாம பிச்சைக்காரிகளா கிடக்காளுக. அதான் எனக்கு தெரிய மாட்டி. அவளுக்கு ஊருக்குள்ள மினிக்கிட்டு அலையும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். நாங்க ஊருக்கு போனோமா பம்பாய்க்கு. பம்பாயில எங்கனையோ ஒரு சாக்கடையா கிடக்கு. அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு குடிசையை போட்டு அம்மாவும் மகளும் கிடக்காளுக. அவங்க அப்பா எங்கேயோ குடிச்சிட்டு விழுந்து கிடப்பான் போல. அவனை பத்தி யாருமே கேட்கவே இல்ல. சீ, ஏன் அவன் ஆரஞ்சு மண்டையனுக்கு புத்தி ஏன்டா இப்படி போகுதோ? இவளுக்கு வீட சாக்கடை கிட்ட கட்டி வச்சுட்டு இருக்காளுக. துணியை மட்டும் நல்லா போட்டுட்டு மினிக்கிட்டு அலைவாளுக. இவ பின்னாடி சுத்திட்டானே ஏமாவன். சொல்றது கேளுங்கக்கா, பிறகு பேசுங்க. சொல்லு சொல்லு. நாங்க ஊருக்கு போனோமா, போய் கஷ்டப்பட்டு வீட்டு அட்ரஸ கண்டுபிடிச்சு தெரு தெருவா தேடி அலைஞ்சு வீட்டுக்கு போய் சேர்ந்தோம். அங்க வீடு இருக்கவும் வசதி இல்ல, ஒண்ணும் இல்ல. வீட்டுல சோத்துக்கு கூட வழி இல்ல. நாங்க தான் இங்க இருந்து சோறெல்லாம் கொண்டு போய் தின்னுட்டு வந்திருக்கோம். என்னது, இங்க இருந்து சோறு கொண்டு போய் நீ ஒரு வாரம் தின்னியா? நம்புற மாதிரி இல்லையே. சோறுன்னா சோறு இல்லக்கா, இங்க இருந்து துட்டு கொண்டு போனோம்ல, அந்த துட்டை வச்சுதான் அங்க சாப்பாட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி போட்டு நாங்க தின்னோம் பாத்துக்கோங்க. அங்க என்ன சோறா கடைக்கு வெறும் கோதுமையை தானே வச்சிருக்காங்க. ரொட்டியை சுட்டு சுட்டு தாராளுக. அதுக்கு உருளைக்கிழங்கு இல்லைன்னா தக்காளி என்னத்தையாவது போட்டு சப்பச்சி கிப்பிச்சின்னு தாராளுக. அதை போட்டு தின்னுட்டு வந்தோம். நாக்கெல்லாம் செத்து போச்சு. இங்க வந்து கோழி அடிச்சு குழம்பு வச்சு தின்னாதான் நல்லா இருக்கும் போல. அப்படியாட்டி, அங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கிடக்காளுகளோ, அதான் திங்கிறதுக்கு இங்க வந்துருந்தாளுக போல. மிச்ச கதையும் கேளுங்க. உங்க மகன் என்ன செஞ்சாரு தெரியுமா? அங்க போய் எத்தே எத்தே எத்தேன்னு அவ காலை பிடிச்சிட்டு சுத்தி சுத்தி வாரான். உங்க மகன் ஆரஞ்சு மண்டையன்டா. ஏன் பாவி பயல, இங்க இருந்து தாய் சொன்ன பேச்ச கேட்க கூடாதுன்ட்டு அங்க போய் எவ்வளவு ஒரு குதிரவால்காரி சொன்ன பேச்ச கேட்டுட்டு காலை பிடிச்சிட்டு சுத்திக்கிட்டு அலைஞ்சிருக்கான். அது மட்டுமா, உங்க மகளை எனக்கு கட்டி கொடுங்க, நான் ராணி மாதிரி பாத்துக்கிடுவேன். எங்க அம்மா வேணா வீட்டை விட்டு விரட்டிடுதேன்னு உங்க மகன் என்னெல்லாம் சொன்னாரு தெரியுமா? அப்படியா சொன்ன அந்த எடுபட்ட பைய? வீட்டுக்கு வரட்டும், காலை உடைச்சு அடுப்புக்குள்ள வச்சிருதே. ஆமா, அது மட்டுமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் பம்பாயிலே போய் இருந்துக்கிட போறானா, இங்கே வரமாட்டானா. உங்களுக்கு இந்த வீடு கிடையாதா? வீட்டை வித்துட்டு உங்களை ஏதாவது அனாத ஆசிரமத்துல சேர்த்து விட்டுட்டு அந்த துட்டையும் கொண்டுட்டு போயிருவானா பம்பாய்க்கு. ஏன்னா அவளுக்கு சோறு போட துட்டு வேணும்ல, அதுக்கு தான் நீங்க இருக்கிற வீட்டை விற்க போறானா உங்க மகன். இவ்வளவு வேலை பார்த்திருக்கான அந்த விளங்காத பைய. என்ன அழகா ஒரு மருமவளை கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கேன். அவளை கெட்டுறதை விட்டுக்கிட்டு இவன் என்ன அந்த குதிரவால்காரி பின்னால சுத்திக்கிட்டு அலைதான். இருக்கட்டும், இன்னைக்கு வரட்டும், அவன் தோலை உரிச்சிருதேன். எனக்கெல்லாம் மனசு கேட்கவே இல்ல பாத்துக்கோங்க. அங்க போனதுல இருந்து உங்க ஞாபகமாவே தான் இருந்துச்சு. உங்களை இந்த பையன் இப்படி ஏமாத்துறானே அப்படின்னு மனசெல்லாம் கடந்து கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் வந்து வராததுமா சோறு கூட திங்கல பாத்துக்கோங்க. வயிறெல்லாம் வலிக்கு. இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருவோமேன்னு வந்தேன். அப்படியாட்டி, நீ எனக்கு நல்லதுதான் பண்ணியிருக்க. ஆமாக்கா, நான்லாம் எவ்வளவு நல்லவ தெரியுமா? என்னைய மாதிரி ஒரு நல்லவளை இந்த ஊர் உலகத்துல நீங்களாம் பார்க்கவே முடியாது. சரிட்டி, நீ போய் உன் வேலையை பாரு. இன்னைக்கு அந்த பையன் வரட்டும், நான் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிருந்தேன். செல்லத்தாயக்கா, கேட்கணேன்னு தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. வயிறு ரொம்ப வலிக்கு. பிரியாணி திங்க ஒரு 100 ரூபாயும், போனுக்கு கார்டு போட ஒரு 200 ரூபாயும் கூகுள் பேல அனுப்பி விடுங்களே. அவ்வளவுதானே டி, நீ போன அனுப்பி விடுதே. 300 ரூபா அனுப்பி விடுதேன்னு. செல்லத்தாயக்கா, உங்களை மாதிரி ஒரு நல்லவங்களை நான் ஊர்ல பார்த்ததே இல்ல. நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கணும். சரி, நான் போயிட்டு வரட்டா? சரிட்டி, போயிட்டு வா. அந்த கூகுள் பேல துட்டு அனுப்புறது மறந்துடாதீங்க. நான் போயிட்டு வரேன். இந்த கடங்காரன் இருக்கிற வீட்டை வித்துட்டு பெத்த தாயை கொண்டு அனாதாசிரமத்துல போடணும்ல நினைச்சிருக்கான். அந்த குதிரவால்காரி தான் இவன் மனசை இப்படி மாத்திருக்கா. வரட்டும், இன்னைக்கு அவன் காலை ஒடிக்காம விட மாட்டேன். வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. போனுக்கும் கார்டு போட்டாச்சு, குடும்பத்தையும் பிரிச்சாச்சு. என்ன நெட்டம்மா, மத்தியான வெயிலுக்குள்ள கொண்டு வந்து பீச்சில் உட்கார வச்சிருக்க? வீட்டிலே இருந்திருக்கலாம்ல. யோ பொக்கவாயி, அதான் லீவ் போட்டாச்சுல்ல, பிறகு இருந்தா என்ன, மத்தியானமா இருந்தா என்ன, சாயந்தரமா இருந்தா என்ன, பீச்சு தானே. நல்ல என்ன அருமையா இருக்கு பாத்தீங்களா? நல்லா இன்னைக்கு பூரா நம்ம நல்ல ஜாலியா சுத்திக்கிட்டு அலைவோன்னு. மத்தியானம் நல்ல தியேட்டர்ல போய் ஏசியில் உட்காந்து படம் பார்த்துருக்கலாம். சாயந்தரம் பீச்சுக்கு வந்திருக்கலாம். மத்தியானம் வெயிலுக்குள்ள கூட்டு வந்துட்டா. ராமு, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். கார்ல வரும்போது நான் உங்களை பத்தி ஒரு கவிதை சொன்னேன்ல, அதை பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லவே இல்லை ராமு.
அட கடவுளே, சரியா மாட்டிக்கிட்டனே. இவ கவிதையை பத்தில கேட்கா. நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அதுல எது பிடிச்சது, என்ன பிடிச்சது, ஏது என்னன்னு கேட்டு உயிரை வாங்குவா. நல்லா இல்லைன்னு சொன்னாலும் சண்டைக்கு வருவாளே. இப்ப நான் என்ன சொல்லி சமாளிக்க? யோ பொக்கவாயி, கண்டுபிடிச்சிட்டேன். நான் சொன்ன கவிதை அவ்வளவு சூப்பரா இருந்துச்சோ, அதான் வாயடைச்சு போய் உட்காந்துட்டீரு. ஆமா நெட்டம்மா, கவிதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அட்டகாசம் போ. பாத்தீங்களா, உங்களுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதுனேன். அதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ராமு, அதுல 2வது வரி என்ன சொன்னேன்னு சொல்லுங்களேன். செத்தேன் இன்னைக்கு. இவன் 2வது வரியா? எத்தனையோ வரிய சொன்னா எந்த வரி எங்க வந்துச்சு ஒன்னும் தெரியல. சொன்னது பூரமே ஏட்டிக்கு பூட்டி நம்மளை பத்தி ஏதாவது ஒண்ணு கிண்டல் அடிக்கிற மாதிரியே சொன்னா. இது எப்படி நான் ஞாபகம் வச்சு சொல்ல முடியும்? நெட்டம்மா, வரியா முக்கியம்? நம்மளுக்கு வயிறு தானே முக்கியம். ரொம்ப பசிக்கு நெட்டம்மா. வாரியா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் ஹோட்டல்ல போய் பிரியாணி சாப்பிடுவோம். ஐ, பிரியாணி பிரியாணி பிரியாணி. ஹோட்டல்ல போய் நம்ம 2 பேரும் சேர்ந்து பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு ராமு. வாங்க போவோம். நல்ல வேலை, சோறுன்னு சொல்லி கவிதையில இருந்து தப்பிச்சிட்டேன். ராமு, என்ன பாப்கார்ன் கீழே கொட்டிட்டா? மண்ணுல விழுந்தது தேடிக்கிட்டு இருக்கீரு. எடுக்காதீங்க. சின்ன பிள்ளையா, மண்ணுல கிடந்ததை எடுத்து தொடச்சு திங்கலான்னு பாக்கீரோ? வேண்டாம் வேண்டாம், வேற வாங்கிக்கிடலாம். பாப்கார்ன் தேடல நெட்டம்மா. உன்னைய கூட்டிட்டு எந்த ஹோட்டலுக்கு போலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? பிரியாணி எந்த ஹோட்டல்ல நல்லா இருக்குமோ அங்கதான் போகணும். சரி நெட்டம்மா, பிரியாணி சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு படத்துக்கு போயிட்டு சாயந்தரமா வீட்டுக்கு போவோமா? ராமு, நம்ம பிரியாணி சாப்பிட்டுட்டு நேராக படத்துக்கு போகக்கூடாது. பிரியாணி சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் கடைக்கு போகணும். அங்கே போய் நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாயந்தரமாக தான் படத்துக்கு போகணும். நம்ம படம் முடிஞ்சு ராத்திரி தான் வீட்டுக்கு போகணும். சரி நெட்டம்மா, அப்படியே செய்யுவோம். ராமு ராமு, எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, அதை சொல்லட்டா? என்ன நெட்டம்மா, என்ன ஐடியா வந்திருக்கு உனக்கு? ராமு, நம்ம படத்துக்கு போகும்போது இளிச்சக்கா, லட்சுமி அக்கா, மாலாக்கா எல்லாரையும் கூட்டிட்டு போவோமா? ஏட்டி, நம்ம 2 பேரும் போய் ஜாலியா படம் பார்த்துட்டு வரலான்னு பார்த்தா நீ என்ன எல்லாரையும் கூப்பிடுவோமான்னு கேட்க? பொக்கவாய் ராமு, என்ன தனியா போய் படம் பார்த்தா நல்லாவே இருக்காது. எல்லாரும் சேர்ந்து போய் பார்த்தாதான் நல்ல ஜாலியா இருக்கும். சுத்த ரசனை கெட்டவா. 2 பேரும் தனியா போய் படம் பார்க்கலான்னு பார்த்தா இவன் என்ன கூட்டத்தை திரட்டிக்கிட்டு நிக்கா. இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய? நெட்டம்மா, நம்ம படத்துக்கு இன்னொரு நாளைக்கு போவோமா? இன்னைக்கு நம்ம போய் வேணா உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வருவோமா? துணி கடைக்கு போனாலும் சரி, படத்துக்கு போனாலும் சரி, எல்லாரையும் கூட்டிட்டு தான் போகணும். சரியா? எல்லாருக்கும் போன் அடிச்சு ரெடியா இருக்க சொல்லியிருந்தேன். எங்க போகணும்னு சொல்லுங்க. என்ன நெட்டம்மா, இப்படி எல்லாரையும் கூட்டிட்டு போகணும்னு அடம் பிடிக்க? ராமு, படத்துக்கு போனா கூட்டமா போனாதான் நல்லா இருக்கும். அப்பதான் கைத்தட்ட, விசில் அடிக்க, டான்ஸ் ஆட எல்லாத்துக்கும் நல்ல வசதியா இருக்கும். எல்லாரும் இருந்தா தானே ஜாலியா இருக்கும். நம்ம தனியா போய் ஜாலியா பார்க்க முடியாது ராமு. சரி நெட்டம்மா, நீ சொல்ற மாதிரியே செய்யுவோம். எல்லாரையும் கூட்டிட்டு வா. பொக்கவாய்னா பொக்கவாய் தான். நீரே ராமு, என் இதய தெய்வம், மனித கடவுள். ராமு வாழ்க வாழ்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ராமு, அப்ப எல்லாருக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டுருங்க. நான் எல்லார்ட்டையும் போன் அடிச்சு சொல்லியிருந்தேன். டிக்கெட் நானா போட்டு கூட்டு போகணும்? சரி, எத்தனை டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லு. இளிச்சக்கா, லட்சுமி அக்கா, மாலாக்கா, அத்தை பாட்டி, சிம்ரனு 5 பேர் ஆயிட்டாங்க. வேற யாரு வருவா? ராதாக்காவும் செல்வி அக்காவும் சொன்னாலும் சொல்லலைன்னாலும் வந்து தொத்திக்கிடுவாங்க. அதனால அவங்களையும் சேர்த்துக்கோங்க. பிறகு நம்ம 2 பேரு, மொத்தம் 9 பேர் ஆயிட்டு. சரி, ஒரு 10-12 டிக்கெட்டா போட்டு விடுங்களேன். 9 பேர் தானே, அதுக்கு எதுக்கு 12 டிக்கெட் போடணும்? இவ ஊர்ல உள்ள ஆட்களை பூரம் திரட்டிடுவா போல. ராமு, சாயந்தரம் காரை தொடச்சு கிடச்சி ரெடியா வச்சிருங்கன்னு நான் எல்லாருக்கும் போன் அடிச்சு வர சொல்லியிருந்தேன். எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்துடட்டும். அப்புறம் எல்லாரையும் கார்ல அள்ளி போட்டு கொண்டு போயிருவோம். என்ன டீ, எல்லாரையும் அள்ளி போட்டு கொண்டு போவோங்க? ஆமா, 4 பேர் உட்கார்ற கார்ல 12 பேர் உட்கார்ந்தா பிறகு நல்லாவே உட்காந்துட்டு போக முடியும். அள்ளி போட்டு தான் கொண்டு போகணும். நெட்டம்மா, காரு தாங்காது நெட்டம்மா. அதெல்லாம் தாங்கும் தாங்கும். எடுத்து ரெடியா வைங்க. நம்ம கார்ல தான் போகணும். அப்பதான் ஒரு கெத்தா இருக்கும். இவ கெத்து கெத்துன்னு என்னைய மொட்டை அடிச்சுட்டு விட்டுருவா போல. ராமு, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டா? இன்னும் என்ன சொல்ல போறாளோ தெரியலையே. சொல்லு நெட்டம்மா. யோ பொக்க, ஐ லவ் யூ.